ஓட்டுக்கு வந்து நாங்கள் எலெக்ஷன் வந்தோம்னா காசு கொடுக்குறோம்ல, காசு கொடுத்துட்டா அந்த காசு எத்தனை நாள் வச்சு சாப்பிடுவோம்? 10 நாளைக்கு சாப்பிடுவீங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை மருத்துவம் பார்க்குறதுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு அந்த காசு பத்துமா? பத்தாது. உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் இது பண்ணுறீங்க, உங்களுக்கு கொடுக்குறாங்க 500 ரூபா ஃபீஸ் கட்டுறது பத்துமா? இல்லை சொல்கிறேன், அதெல்லாம் பத்துமா? இப்போ நம்ம முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்கல்ல, வாங்குறீங்களா? முதல்ல கிடையாது. ஏன் என்ன பண்ணாங்கன்னா முதியோருக்கு பென்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அவங்க வந்து அதெல்லாம் திட்டால எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதை வந்து உடச்சி நாங்கள் வந்து சரியாக எல்லா முதியோர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி, விவசாயிகளுக்கு போய் சேர்ற மாதிரியான இதுவும் நாங்கள் கொடுக்குறோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் வந்து தரமானதாக மாற்றுவார் அண்ணன். சரிங்களா? இப்போதைக்கு உடம்பு பார்த்துட்டு ரெஸ்ட் எடுங்க, கூடியதில் நாங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வரணும். மாற்றம் நம்ம நாங்கள் எல்லாம் நடக்கெல்லாம் பார்க்கணும். திமுக நடக்குது, அதிமுக என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கணும். பார்த்துட்டு நம்ம இப்போ இருக்கிற தலைமுறை நம்மளே வந்து நம்ம வந்து விழிக்கலன்னா நம்ம அப்புறம் வரவங்களும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் தவறு பண்ணிட்டாங்க, நம்ம பண்ணாமல் இருக்கலாம் தவிர. அது வந்து நாமத்தை வச்சு என்ன தான் பண்ணுது அப்படின்றது வந்து அது தேர்தலுக்கு நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம். அதுல நிறைய வலைவலியில் நம்ம பார்க்குறோம். தேர்தலில் நம்ம என்ன உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வலைவலியில் பார்க்கணும். அண்ணோட என்னென்ன பேசுகிறாரு, அவரோட தத்துவம் என்ன, அவர் என்ன நம்ம முன்வைக்கிறான்றதை நீங்கள் தெளிவாக கேட்டாலே உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். மாற்றத்தை நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம தான் வருவோம். இப்போ இருக்கிற தலைமையாச்சும் நம்ம விழிப்புட்டு நம்ம இப்போ இருக்கிறது வந்து நம்ம சரி செஞ்சால் தான் அடுத்த தலைமையில் நம்ம நல்லது பண்ணணும். இப்போ இருக்கிற காற்று சுத்தமாக இல்லை, ஒரு குடிக்கிற தண்ணி வந்து நம்ம வந்து தரமாக இருக்கிற எதுவுமே கிடைக்கல. மருத்துவம் சரி, கல்வி சரி, எல்லாமே வந்து இப்போ ஒரு தனியார் பயமாக பார்க்கப்பட்டுச்சு. எல்லாமே இப்போ அரசு பண்ண வேண்டிய எல்லா வேலையும் ஒரு தனியார் பண்ணிச்சுன்னா அப்போ அரசோட வேலை இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் படித்த இளைஞர்கள் நம்மளே தெரிஞ்சுக்கணும், மற்ற யாருமே தெரிஞ்சுக்க மாட்டோம். அதனால் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் உருவகிட்ட இல்லை பார்த்து இளைஞர்கிட்ட எனக்கு சேர்த்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. விவசாயத்தின் வாழ்க்கை நம்ம விவசாயத்துக்கு இது வரைக்கும் அரசியல் கட்சியில் 50 ஆண்டுகள் ஆட்சி நடத்துக்கிறாங்க. நம்மளுக்குன்னு எதுவுமே பண்ணல, மக்களுக்கு எதுவும் பண்ணல. அவங்களுக்கு தேவையான அதிகாரத்தை கொடுத்து அவங்களே பண்ணிக்கிறாங்க. விவசாயத்தை பற்றியோ, கல்வி பற்றியோ, மருத்துவம் பற்றியோ யாருமே எதுவும் நினைக்கல. அவங்க தேவையானதை மட்டும் நிறைவேற்றிக்கிறாங்க. ஆட்சிக்கு வருவாங்க, நைட்டு வருவாங்க, காசு கொடுத்து காலைல ஓட்டு வாங்கினா ஜெயிச்சுட்டு போயினே இருப்பாங்க. நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஆனால் நாம் தமிழர் கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயத்துலேருந்து, கல்வியிலேருந்து, மருத்துவத்துலேருந்து எல்லாமே வந்து தரமாக கொடுக்குறாங்க. விவசாயம் வந்து அரசு பணி. இது வரைக்கும் அரசு பணியை யாரும் மாற்றாது. ஓகேவா? அரசு பணி கொடுக்குறாங்க, கருத்து அந்தந்த வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலை முடிச்சுறாங்க. ஆனால் விவசாயத்தை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு சோறுங்கிறது தான் வாழ்வு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து கல்வி எல்லாமே வந்து கல்வி வந்து வியாபாரம் ஆகிடுச்சு, மருத்துவம் வந்து வியாபாரம் ஆகிடுச்சு. அதை வந்து நாங்கள் இலவசமாக தரமாக எல்லாருக்கும் இப்போ வந்து பணக்காரங்களுக்கு எப்படி இந்த கல்வி மருத்துவம் கிடைக்குதோ அதே மாதிரி ஏழைகளுக்கும் அதே மாதிரி மருத்துவம் கல்வி வந்து நாம் தமிழ் கட்சி வந்து கொடுக்குறோம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஓட்டை வந்து மாற்றி போடுங்க. திராவிட கட்சியை ஓட்டு ஏமாந்த வரைக்கும் போதும். மாற்றம் வரணும், ஏமாற்றம் வேணாம். இதுக்கப்புறம் மாற்றம் வரணும். நீங்கள் விவசாயத்தினருக்கு ஓட்டு போடுங்க. நன்றி. வரணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வளர்த்துற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசு பணியாக தான் வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். எங்களோட கட்சி கொள்கையெல்லாம் வந்து இங்கே பின்னாடி இருக்குது, படித்து பாருங்கள். உங்கள் பசங்கக்கிட்ட யாருன்னு கொடுத்து படித்து சொல்லுங்கள். நான் படிப்பேன். சரிங்களா? ஒவ்வொரு ஊராட்சியிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் 40 லட்ச ரூபா ஒதுக்குறாங்க. இந்த ஊராட்சிக்கு உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வீடு இருக்குது, உங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா? எதுவுமே செஞ்சதில்லை. இனிமேல் வந்து எங்கள் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் கொடுக்கக்கூடிய மொத்த நிதியும் வந்து ஊராட்சிக்கு வந்து முழுசாக செலவு பண்ணி அதுக்கான வரவு செலவு கணக்கை வந்து கிராம சபை மூலியமா வெளியில் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வருவோம். இது வரைக்கும் வந்து கிராம சபை வந்து பொது பேருக்குன்னு தான் நடக்குது. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தெளிவான ஒரு விஷயமும் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பசுமை வீடு எல்லாமே வந்து இங்கே வந்து ஊழல் எல்லாமே தான். வெறும் டோர் மட்டும், வெறும் கதவு மட்டும் வச்சு பாத்ரூமுக்கு 12,000 ரூபா காசு வாங்கிட்டாங்க. உண்மையாமே பாத்ரூம் இல்லாதவங்களுக்கு அது கிடைக்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து கிளர்க்கு முதற்கொண்டு எல்லாரும் வந்து ஊழல் செய்து அந்த கிராமத்துக்கு வர நிதியை வந்து அடிச்சிடுறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்கறது தான் எங்களோட இது. நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வந்து வெற்றி பெற செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கான இது வந்து நாங்கள் செஞ்சு தருவோம். லட்சுமி விவசாய சின்னம் தமிழ்நாட்டில் விவசாய மசோதா நடந்துருக்கலாமா? டெல்லியில் எல்லாம் போராடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி கூட நான் எந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கல. ஒரே கட்சி கலந்ததுன்னா அது நாம் தமிழ் கட்சி தான் கலந்தது. வேற அன்னூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. விவசாய மசோதா திரும்ப பெறாங்க அப்படின்னு. ஆமா, அவர் தான் திரும்ப பெறாரு. விவசாயத்துக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த விவசாய மசோதா மட்டும் இல்லை, தமிழ்நாடு பிரச்சனைக்கு தமிழர்கள் வந்து எந்தெந்த பிரச்சனைக்கு வந்தாலும் முதல்ல குரல் கொடுத்து வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இபியில் கூட பசங்களை வந்து தனியார் எடுக்க போறாங்க.
அதுக்கும் இவர் தான் குரல் கொடுவாரு. எங்க நாட்டில் படிச்சது நம்ம பசங்க, தமிழ் படிச்ச பசங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்க, ஏன் தனியாருக்கு வேலை கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டு உரிமை ஏன் பறி போகுது அப்படின்னு தொடர்ந்து பேசுறது இவர் தான் பேசுறாரு. அவரை வந்து நீங்க வலுப்படுத்தணும்னா நம்ம இந்த விவசாய சமுதாயத்தை தான் நாளைக்கு நம்ம சமுதாயம் நீங்க நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம பின்னாடி இருக்கிற சமுதாயம் நம்மளுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா, தமிழ்நாடு நல்லபடியாக செழிப்பா இருக்கணும்னா அது நாம் தமிழ் கட்சியால் மட்டும் தான் முடியும். அதுல தேர்வு வரவேற்பு பாருங்க. அண்ணா வந்து 10 வருஷமா எல்லா பிரச்சனையும் பத்தி பேசிட்டாங்க. அதனால இந்த வாட்டி கண்டிப்பா கொடுங்க, நம்பிதான் நிக்கிறாங்க. ஆராய்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அதிகாரத்தில் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். குழந்தை தூர்வாரிட்டு இருக்கோம், மரம் கண் நிறைய நட்டு இருக்கோம். பணம் இதில் வந்து பாரம்பரிய பணம் இது. பணம் வேற என்னன்னா நீர் தெரியும், அது நாங்கள் நிறைய ராணுவ தொழில நாங்கள் சுற்றி இந்த புளித்த பள்ளம் மற்றும் கண்டமாலம் இது எல்லா சைடில் அண்ணன் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாம் படிச்ச இளம் தலைமை. எங்களுக்கான பிரச்சனை என்னன்றது நாங்கள் தெரிஞ்சு நாங்கள் களத்தில் வந்து நிற்கிறோம். ஆதரவு எல்லாம் டிகிரி ஹோல்டர்ஸ் தான். ஆனால் யாருமே வந்து அந்த படிப்பு தகுந்த வேலை கிடையாது.